வணக்கம் நண்பர்களே. இந்த நாளுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 3274 வேகன்சி டிரைவர் கம் கண்டக்டர் வந்து எடுக்க போறதா நோட்டிபிகேஷன் நேற்றே பத்திரிகையில வெளியாச்சு. அப்ளை ஆன்லைன் வந்து இன்று மதியம் 1 மணில இருந்து தொடங்குது. இப்ப அப்ளை ஆன்லைன்ல நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க வந்து தமிழக அரசு போக்குவரத்து இடத்துல எனக்கு வேலை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்தோம்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் கைடன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்ப வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்ப வந்து கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பா வந்து நம்ம வந்து டிஎன்எஸ்டிசிக்கு வந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ 2 புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த புக்ஸ் ஓட்டுநர் நடத்துல இருக்கு. இது எல்லாமே டிராபிக் ரூல்ஸ், டிராபிக் சயின்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம், இது எல்லாமே இப்பதான் வாகன பராமரிப்பு முறைகள், வாகன பரிசோதனை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் சம்பந்தம், இந்த மாதிரி வந்து டாப் டு பாட்டம் வந்து ஐஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியலா உருவாக்கியிருக்கோம். இது வந்து தொழில்முறை திறனறி தேர்வுக்கும் பொது அறிவுக்கும் இந்த புக்ஸ். அதே போல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 to 10 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லைனரா புக்ஸ் வந்து கொடுத்துருவோம். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் ஒன்லைனரா வந்து தனியா ஒரு புக்ஸ் வரும். மொத்தம் வந்து 2 புக்ஸ் வந்து நம்ம வந்து கொரியர் அனுப்பிச்சிருவோம். இது போக ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐஐடி புக்ஸை பேஸ் பண்ணி கிளாஸஸ் வரப்போகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஐஐடி புக்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் எடுப்போம்னு சொன்னோம். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ல நமக்கு பாரத் எக்ஸாம் மேகரைக்குன்னு தனி ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கொடுத்துரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வரும். போன மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஐடி புக்ஸ்ல இருந்து ஏகப்பட்டவே கிட்டாங்க. ஸோ இதுல இருந்தே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருவோம். நம்மளோட மெட்டீரியல் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் இருக்க போதுங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாபிக் போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏஜ் லிமிட். சரிங்களா? இப்போ ஏஜ் லிமிட் வந்து அதாவது 1/7. சார் நம்ம வந்து இப்போ மார்ச்ல இருக்கோம், மார்ச் 21. அப்போ 1/7 வரைக்கும் 24 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்போ உங்க ஏஜ் வந்து இப்ப 23, ஒரு 9 10 மாசம் 11 மாசம் நடந்தாலும் அப்ப 1/7 அப்போ வந்து உங்களுக்கு 24 கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? சோ அதனால வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1/7, அது ஜூலை 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 24 கம்ப்ளீட் ஆனா போதும். ஓகேங்களா? இது கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து ஜூலை மாசம், வரப்போகிற ஜூலை மாசம் 1/7/2025 24 கம்ப்ளீட் ஆனா போதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 வயசாகி ஒரு 10 மாசம் நடந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா 1/7 தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 45 வயது வரை வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? 45 வயது வரை, அது ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு தான் 40. மற்ற பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ போன்ற பிரிவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 வரைக்கும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வந்து என்ன கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா, ஹெவி லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அப்புறம் 1.5 வருஷம் வந்து முன் அனுபவத்துக்கான சான்றிதழ் வைக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 1.5 வருஷத்துக்கு வேணும். அப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024 போட்டுக்கணும். அது 1/1/2025 முன்னாடி போட்டுக்கணும். இப்ப ரீசெண்டா ஜனவரியில பிப்ரவரியிலும் போட்டுக்க கூடாது. சரிங்களா? சோ இதுதான் வந்து அந்த மெயின் கிரிட்டீரியா வந்து வச்சிருக்காங்க. அப்ளை கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 21/4/2025 கடைசி தேதி. 1 மாசம் நம்ம டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 1 மாசம் வந்து நமக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்க www.arasubus.tn.gov.in என்ற இணையதளம் மூலமா வந்து நீங்க விண்ணப்பிக்கணும். சரிங்களா? அந்த இணையதளம் மூலமாக வந்து நீங்க விண்ணப்பிக்கணும். சரிங்களா? சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது, அப்ளை ஆன்லைன்ல வந்து யாரும் தவறு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அதை நினைச்சுக்கிட்டே நீங்க படிக்க மாட்டீங்க, படிக்கவும் மனசு வராது. ஐயோ தவறு பண்ணிட்டே நினைப்பு தான் வருமே தவிர படிக்க மனசு வராது. ஒரு சின்ன தப்பு கூட கடைசியில சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அப்ளை ஆன்லைன் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும். நீங்க முதல் நாளே ஓப்பன் பண்ணணும்னு அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. 2-3 நாள் பொறுத்து இருந்து யார் யார் என்னென்ன தவறு பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சரியா அப்ளை பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
எல்லாருமே வந்து மத்தவங்க உதவி நாடித்தான், அது ப்ரௌசிங் சென்டர்லயே உங்க நண்பர்கள தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்க போறாங்கன்னா, நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பேர் கரெக்டா எழுதுறாங்களா, பேர் வந்து 10th மார்க் ஷீட்ல என்ன பேர் அப்படி வருதோ அதை அப்படியே கரெக்டா எழுதுறாங்களா, ஆதார் கார்டு நம்பர் கரெக்டா போடுறாங்களா, கம்யூனிட்டிஸ் கரெக்டா போடுறாங்களா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா போடுறாங்களா அப்படிங்கிறது கரெக்டா நீங்க தான் பார்த்து பக்கத்துல உட்காந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவான்னு இருக்காது. நீங்க பொறுமையா ஒரு நாள் 2 நாள் லீவு போட்டு கூட இந்த அப்ளை ஆன்லைன் ப்ராசஸை முடிச்சிருங்க. அது என்னன்னா உங்க நேம்ல பிரச்சனை வரக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல பிரச்சனை வரக்கூடாது, அது முக்கியம். அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டியில வந்து பிரச்சனை வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து உங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டாங்கன்னா அதுல எதுவும் தவறு பண்ணக்கூடாது. சோ இந்த மெயின் கிரிட்டீரியா வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க பாஸ் பண்ண வருஷம், இந்த அதோட 10th மார்க்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இதெல்லாம் கரெக்டா போடணும். சரிங்களா? இதுல யாரும் தவறு பண்ண வேண்டாம். ஏன்னா சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால நீ ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டாலே நீங்க பாதி வந்து வேலை கிடைச்ச மாதிரிதான். சரிங்களா? அப்ளை பண்ணல தவறு விட்டீங்கன்னா அதை மனசுக்குள்ள நினைச்சு எக்ஸாம் சரியா ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து சரியா அப்ளை பண்ணாம இன்டர்வியூ போய் கூட ரிஜெக்ட் ஆனவங்க இருக்காங்க. ஸோ அதனாலதான் உடனே அப்ளை பண்ணா இன்னைக்கே வேலை கிடைக்குன்னு கிடையாது. பொறுமையா நிதானமா தவறு இல்லாம அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ளை ஆன்லைன் வந்து இன்னைக்கு 1 மணி தொடங்குது. என்னென்ன கேட்கறாங்க பொறுத்து நிதானமா பாருங்க. நீங்க ப்ரௌசிங் சென்டர் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா வந்து ஃபைனலா சப்மிட் கொடுக்கும்போது அதை பிரிண்ட் அவுட் பார்த்து அதை பென்சில் வந்து கிராஸ் செக் பண்ணி எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலா சப்மிட் கொடுக்க சொல்லுங்க. ஸோ எடுத்த உடனே இன்னைக்கு அப்ளை பண்ணி தவறா வந்து நின்றுட்டு அப்புறம் வந்து நம்ம குழம்பிட்டுக்குள்ள பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு வந்து எக்ஸ்பீரி ஆயிருக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எய்டு எக்ஸ்பீரி ஆயிருக்கலாம். அவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா அவங்க பொறுத்து இருந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் செல்ல போனோட்ட எஸ்சிடிசிக்கு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பழசு வச்சு அப்ளை பண்ணுங்க, ஆனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொண்டு வரும்போது வந்து கரண்ட்ல இருக்கவங்க பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்பெல்லாம் நம்மலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கே வந்து போன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஓகேனா மட்டும் தான் பண்ணணும். சரிங்களா? இப்ப அவங்க என்ன ஐடியா சொல்றாங்க, என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணணும். ஸோ எடுத்த உடனே யாரும் தவறா வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? எடுத்த உடனே யாரும் தவறா அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 21 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால வந்து பொறுமையா நிதானமா பண்ணுங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்த உடனே அப்ளை ஆன்லைன் எப்படிங்கிறத ஒரு வீடியோவும் போடுவோம். அதை பார்த்து வந்து தெளிவடைஞ்சுக்கோங்க. அதே போல டிஎன்எஸ்எஸ்க்கு படிக்கிறவங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து குரியர் அனுப்பிச்சிருவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி கிளாஸஸ் எடுப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க. உங்க நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த காலைல இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஷன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.